வானம் அவருடைய, பூமி அவருடைய. இதெல்லாம் இருந்தாலும் பூமியை யாருக்கு கொடுத்தாரா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த பூமி ஆளுகை செய்யாம பரலோகத்துக்கு பொறுத்து ரெடியா இருக்கிறோம். சொல்லுங்க, பூமியை யாரு கொடுத்தாரா? மனுப்புத்திரர் கொடுத்தார். சொல்லுங்க, வானத்தி பூமி எல்லாத்தையும் உண்டு பண்ணி இந்த பூமி யார்கிட்ட கொடுத்தார்? ஆண்டவர் மனுப்புத்திரர் கொடுத்தா காக்கானினால வாங்க கன்ஃபியூஸ் ஆகுறோம். ஏன்? ஆளுகைத்தன்மை எனக்கு இருக்குன்றது தெரியல சில நேரங்கள்ல. ஆளுகைத்தன்மை என்பது கடவுள் உங்களை இந்த பூமியில ராஜாக்களாய் இளவரசர்களாய் வைத்திருக்கிறது பேர் தான் என்னங்க? ஆளுகை தன்மை. ரெண்டு விதமான இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளை ரெண்டு விதமா ஆண்டவர் சொன்னார். லூக்கா 15வது அதிகாரத்துல, லூக்கா 15வது அதிகாரத்துல, லூக்கா 15வது அதிகாரத்துல வாசிங்க. இந்த இளையகுமாரன் மூத்த குமாரன் கதை சொல்லுங்க, வாசிங்க சீக்கிரம். இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வேண்டாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அவனுக்கு புத்தி இந்த இளைய நிறைய பிரசங்கம் எப்படி கேட்டுட்டோம்னா, இளையகுமாரன் கெட்ட குமாரன் சொல்லிட்டோம். ஆக்சுவலா ஒரிஜினலா கெட்ட குமாரன் யார் தெரியுமா? மூத்த குமாரன் தான் கெட்ட குமாரன். மூத்த குமாரன் தான் கெட்ட குமாரன். ஏன்னா இளையகுமாரனுக்காவது புத்தி தெளிந்து அப்பாட்ட வந்துட்டான். என்னன்னு, எங்க அப்பாட்ட பூர்த்தியான சாப்பாடு உண்டு. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம் நிறைய நேரங்கள்ல தரித்திரத்திலையும் ஏழ்மைன்னு நினைச்சுக்கிட்டு கடவுள் கொடுத்தது அவ்வளவுதான் காக்காணி கஞ்சி அப்படின்னு குடிக்க போய் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்குது? வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் அந்த வாழ்க்கை ஆண்டவர் வைக்கவே இல்லை. அல்லேலூயா. பன்னிக்கு போடுற தவிடு கூட இல்லாத இடம் நமக்கு வைக்கல. அது தேவனை விட்டு பிரிஞ்சு இயேசுவே வேணான்னு சொல்லி போனவங்களுக்கு சொன்ன கதை. நமக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னா, எங்க அப்பாட்ட வந்தா மீண்டும் சொத்து இருக்குது. அல்லேலூயா. மீண்டும் சொத்துல பங்கு இருக்குது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க, எங்க அப்பாட்ட சொத்துல பங்கு இருக்குது. எப்ப போனாலும் திரும்பி பங்கு இருக்குது. ஏன்னா எங்க அப்பா பணக்காரர். அல்லேலூயா. எங்க அப்பா அண்ட சராசரத்தை படைத்தவர். இதை எப்படி நான் செய்யறது, அதை எப்படி நான் செய்யறது, எல்லா குறைவுகளையும் சொல்லுங்க, எல்லா குறைவுகளையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமையிலே நிறைவாய் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லி பகல தட்டி சொல்லுங்க, எல்லா குறைவுகளையும் சொல்லுங்க, எல்லா குறைவுகளையும் கிறிஸ்துவுக்குள் மகிமையில நிறைவாக்குவாராம். கரங்களை தட்டி ஆண்டவர் நல்ல ஒரு முறை உற்சாகமா ஆமென் சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்கிற எல்லா குறையும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லா குறையும் ஆயகையை பிடிச்சி சொல்லு. எல்லா குறையும், நிறைய குறை இருக்கு தாய் அப்படின்னும், ஆனா எல்லா குறையையும் கிறிஸ்துக்குள்ள ஒரு மகிமையில நிறைவாக்கி இருக்கிறாராம். கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஆமென் ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஆளுகை தன்மை என்பது கடவுள் உங்களுக்குள்ள கொடுக்கிற ஒரு விஷயம். நம்மளாம் அடிமைப்பட்டு கிடந்தோம், நம்மளை என்ன பண்ணணும்? ஆளணும், வாழணும்னு அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, வாழணும். எப்படி வாழணும்? ஆள்ற மாதிரி வாழணும். அழுற மாதிரி தான் பிரதர் வாழ்றான் அப்படின்னா எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். காஸ்பல் சரியா தெரியலன்னு அர்த்தம். காஸ்பல் சரியா தெரியலன்னா ஆள்ற வாழ்க்கை இருக்காது, அழற வாழ்க்கை தான் இருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, காஸ்பல் சரியா தெரியலன்னா ஆள்ற வாழ்க்கை இருக்காது, அலற வாழ்க்கை தான் இருக்கும். ஏன் எனக்கு கர்த்தர் சோதிக்கிறான்னு தெரியலீங்க, ஏன் எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தான்னு தெரியலீங்க. கர்த்தரா சோதனை கொடுத்தா மனிதன் அவனவன் தன் தன் சுய இச்சையினால் சொல்லுங்க இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். கடவுள் கொடுக்காது எதுவுமே கிடையாது உங்க வாழ்க்கையில. கரங்களை தட்டு ஆண்டவர் விரும்புறேன். அவர் கொடுக்காதுன்னு எதுவுமே கொடுத்தாரு. மனுபுத்திரனுக்கு பூமியே கொடுத்துட்டாராம். இந்த பூமி யாரு கொடுத்தாரு? யார் ஆளுகை செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நான் தான் தேவன்கிட்ட விரும்பி அவர் எந்தெந்த மனுஷன்லாம் தேவன் சந்திக்கிறாரோ அந்த இடத்த தரன்றாரு. நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு தருவேன்னு போட்டிருக்க. யோசுவா 1:3 வாசிங்க சீக்கிரம், சீக்கிரம் மைக்கில் வாசிங்க. யோசுவா 1:3. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் சொல்லல, கொடுத்தேன் அப்படின்றாரு. கரங்களை தட்டுங்கள ஒரு முறை ஆண்டவருக்கு. ரட்சிப்பின் வாழ்க்கை, ரட்சிப்பின் அனுபவம் என்பது பெற்றுக்கொள்றதுக்காக வெயிட் பண்றது அல்ல. எனக்கு கொடுப்பார்னு நம்பிக்கை கிடையாது, கொடுத்தேன் என்ற விசுவாசத்தினுடைய வாழ்க்கை. இதிலே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்.
ஏன் என்னால் சரியாக வாழ முடியல, ஏன் என்னால் சரியாக யோசிக்க முடியல. அவர் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா, இனிமேல் கொடுக்க வேண்டியதாக இருக்கா? இந்த பூமியில் ஏதாவது படைக்க வேண்டியது உங்களுக்கு இருக்கா? அவர் சொல்லிட்டார் சகலமும் நல்லதுன்னு படைச்சிட்டார். இது இன்னும் தங்கத்தை ஏதாவது ஆண்டவர் உருவாக்கி தரணுமா? இவ்வளோ தங்கங்கள் விற்கிறாங்களே, ரேட்டு இவ்வளோ ஏறி போச்சே, தங்கத்தை ஏதாவது தயாரிக்கிறவள ஆண்டவர் வச்சுக்கிறாரா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ நோண்ட நோண்ட கிடைக்கும். அல்லேலூயா. நீ தேட தேட கிடைக்கும். இந்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் தேட தேட, தேவனை தேட தேட, கர்த்தரை தேட தேட, ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை தேடுறதுல தான் இங்கே குறைச்சல் இருக்க தவிர, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வேலையை தேடி கொண்டு போகிறார்கள். பைபிள் சொல்லுது, காலைல தான் பேசிட்டு இருந்தேன், எப்படி சொல்லுதுன்னா, முதலாவது எதை தேடணும்? இல்லைங்க, முதலாவது என் பிள்ளைக்கு படிப்பு இருக்கு, அதுக்காக நான் பணத்தை தேட போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட கிடைக்காது. பக்கத்துல சொல்லுங்க, கூட தான் கிடைக்கும். எது முக்கியம்? இன்னைக்கு முக்கியமே தெரியல, அதுக்கே ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு எதுங்க முக்கியம்? எது முக்கியம்? தேவனை தேடுறதுதான் முக்கியம். முதலாவது பைபிள் சொல்லுது, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண? சீக்கிங் தி காட், சீக்கிங் அவர் காட். அவருடைய, நம்முடைய கடவுளை தேடணும். இல்லை பிரதர், வேலைக்கு போய் தேடி சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டில் போடலாம் பிரதர், அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அவரை தேடினா இது டபுள் மடங்காக வரும். கைத்தட்டு ஆண்டவருக்கு கூட கொடுக்கப்படுமா? நம்ம சர்ச்செல்லாம் பார்க்க முடியும். குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு ஜெபம் பண்ணுவாங்க. குழந்தை பெற்றதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்துறாரு ஒரு குழந்தைய. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வர முடியாது. காரணம் என்ன? ரீசனு? குழந்தை அழுவுது. குழந்தை சேட்டை பண்ணுது, நீங்கள் அழைச்சி வரல பிரதர் அப்படின்னு சொல்லி குழந்தைய ஒரு காரணமாகிறது. வேலை இல்லை வேலை இல்லைன்னு ஜெபம் பண்ணுறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முக்கியமான ரொட்டி போட்டாங்க, 24 hours ரொட்டி போட்டாங்கன்ட்டு சண்டைக்கு வர்றதை விட்டுறது. சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய, நான் சொல்கிறேன், எங்கள் வாழ்க்கையிலுடைய வெற்றிக்கு காரணம் நாங்கள் தேவனை தேடினதை தவிர வேறு எதுவும் கிடையாது. எங்களுக்கு அவ்வளோ பெரிய திறமை கிடையாது. வியாபாரம் பண்ணுற திறமை கிடையாது, சர்ச்சு நடத்துகிற திறமை கிடையாது, குடும்பம் பண்ணுற திறமையும் கிடையாது. ஒன்னே ஒன்று செஞ்சோம், தேவனை இரவும் பகலும் தேடிக்கிட்டே இருந்தோம். அல்லேலூயா. இப்போ என்ன அற்புதம் செய்ய போகிறார் ஆண்டவர்? இந்த நிமிஷம் எனக்கு என்ன கொடுக்க போகிறார்? இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு என்ன தீர்வு தேவன் வைத்திருக்கிறார்? அடுத்த வாரம் எனக்கு என்ன செய்ய போகிறார்? அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு என்ன பண்ண போகிறார்? இன்னும் என்னென்னலாம் தேவன் உங்களுக்கு வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? கண் காணலை, காது கேட்கலையா, ஆனால் ஆவிக்குரியவங்க மட்டும் கண்டுபிடிச்சிருவானா. அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் பளிச்சுன்னு இருக்கும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி பார்த்ததெல்லாம் எதிர்காலன்றது இருட்டாக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியலையே, நாளைக்கு மறுநாள் நான் என்னப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே, அடுத்த வாரம் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற யோசனை தான் இருக்குமே தவிர, என் கூட தேவன் இருக்கிறாங்களான்னு தெரியாது. இன்னைக்கெல்லாம் என் பக்கம் எதிர்காலமே வெளிச்சமாக இருக்குது. இன்னும் என்னென்ன மகிமைக்கு நேரம் நம்ம கர்த்தர் கொண்டு போகிறான்ற நம்பிக்கையும் விசுவாசமும் இன்னும் இருக்குது. காரணம், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு பைபிள் போடுறது. அல்லேலூயா. அப்போ இங்கே பைபிள் இங்கே என்ன பிரச்சனைன்னா, நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்றார் ஆண்டவர். உங்களை அழைக்கும் பொழுது, யோசுவாவை அழைச்சிட்டு வரும் பொழுது கொடுப்பேன்லாம் சொல்லலை. கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போய் கால் வைக்க வேண்டியதான் வேலை உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றார், உங்கள் தொழிலை நான் உனக்கு கொடுத்தேன், ஒரு வியாபாரத்தை நான் உனக்கு கொடுத்தேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போய் காலை வச்சு சுதந்திரிச்சிக்க வேண்டியதுதான். நீங்க போய் காலை வச்சு அந்த இடத்துல சுதந்திரிச்சிக்க வேண்டியதுதான். கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நீ கால் மிதிச்சா அந்த இடம் உனக்கு சொந்தமாக கொடுத்துருவார். அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் கால் வைக்கணும், எந்த வியாபாரத்தில் காலை வச்சாலும், எந்த விதமான தொழிலில் காலை வச்சாலும், நீங்க கால் வச்சா தேவன் உங்களுக்கு வெற்றி தருவார். அல்லேலூயா. வெற்றி தருவார். அவர் வெற்றியை வச்சிருக்கிறார். இதான் கொடுத்தேன்றதுக்கான அர்த்தம். நிறைய பேருக்குள்ள இருதயத்தில் சூடு இருக்கும். அந்த தொழில் செஞ்சா தோத்துருவாங்க. ஏன்? ஏற்கனவே தொழிலை செஞ்சு தோத்தவங்க. ஏற்கனவே தொழிலை செஞ்சு தோத்தவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயமா தான் இருக்கும். சிட் ஃபண்ட்ஸ்லாம் போடுவாங்க. சில பேர்கிட்ட சிட் ஃபண்ட் சொன்னா ஏப்பா ஏமாத்திட்டு போயிடுவான். இவர் என்னமோ 10 கோடி ரூபாய் ஏமாந்த மாதிரியும், அவன் ஒரு சீட்டு கூட போட்டிருக்க மாட்டான். என்ன சொல்லுவாங்க சிட் ஃபண்ட்ஸ்னா? இன்னைக்கு சிட் ஃபண்ட்ஸை கரெக்டாக நடத்தி எவ்வளோ பேர் நிறைய லாபம் பார்க்குறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு?
அதை போட்டு எவ்வளவு பெருகிருக்காங்கன்னு தெரியுங்களா? ஆனா என்ன சொல்றது, அதுல பெரிய லாபம் இல்லை, தெரியவே தெரியாது, எவ்வளவு கால்குலேஷன் தெரியாது. இவங்க ஒரு மூட நம்பிக்கை, இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், என்னன்னு சிட் பண்ணா ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி கடவுளுக்குள்ள வந்துட்டோம். கர்த்தர் என்ன பண்றாரு? பணம் எல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டாருங்க. சில பேர் சொல்லுவாங்க அவன் வாழ்க்கையில பணமே பார்க்க முடியாது. ஏன்? நீங்க விரும்பாத எதையும் கர்த்தர் ஒன்று கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் விருப்பத்தில் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில விருப்பத்தை செயல்படுத்தணும்னு விரும்புகிறார். கடவுளோட விருப்பமும் உன் விருப்பமும் ஒன்னா இருக்கும்போது அது நடந்தே தீரும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவருடைய சித்தத்தின்படி சொல்லுங்க. எதையாகிலும் நீங்க கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பது நிச்சயமா இருக்கிறது. கரங்களை தட்டுங்கள் ஆண்டவருக்கு ஒரு முறை. இப்ப உங்க விருப்பமும் தேவனுடைய விருப்பமும் ஒன்னா இணையும் பொழுது அது சக்சஸ் ஆயிடுமா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒரு தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொழில்ல நீங்களும் தேவனும் ஒன்னா இணைஞ்சீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆவீங்க. ஒரு 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 ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ வீடு கட்டுறதோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, நீங்களும் தேவனும் ஒன்றா இருக்கும் பொழுது, நீங்களும் தேவனும் ஒன்னா இருக்கும் பொழுது அதை கட்டி முடிச்சிருவீங்க. ஒரு திருமண காரியமா இருக்கலாம், நீங்களும் தேவனும் ஒன்னா இருக்கும் பொழுது அந்த திருமண காரியத்துல ஒரு குறைவுலாம் முடிச்சிருவீங்க நீங்க. அல்லேலூயா. அப்ப தேவனும் நீங்களும் ஒன்னா ஒரே விருப்பத்தின்படி செய்யணும். அவர் விருப்பமும் உன் விருப்பமும் ஒன்னா இருக்கணும். தேவனே தம்முடைய தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் உங்களுக்குள் நிறைவேற்றுகிறாரா இருக்கிறார். கரங்களை தட்டுங்க ஒரு முறை ஆண்டவருக்கு. எப்பங்க எப்பங்க செயல்படுவார் ஆண்டவர்? ஆவியானவர் எப்ப தெரியுமா செயல்படுவார்? உங்க விருப்பத்தின்படி செயல்படுவார். இது நானே என் வீட்டுக்காரம்மா ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், நான் 2 வீலர் போறேன்றேன், என் வீட்டுக்காரம்மா கார்ல போகலாம் அப்படின்றாங்க. எனக்கு மனத்துல ஆயுதமா என்ன சொல்லுது? 2 வீலர்ல போகணும் அப்படின்னு தோணுது. அப்ப நான் சொல்றேன், இல்லம்மா 2 வீலர்ல போகலாம். இல்லைங்க கார்லயே போயிடலாம், விடுங்க, போயிட்டு அப்படியே வேலை முடிச்சிடலாம். போறோம், கார் எடுத்துட்டு போனா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, ரோட்லயே நிக்கிறோம். ஏன்? டிராபிக். இப்போ உள்ள விருப்பம் இருக்கும் பொழுது அதுக்கு செயல்பட்டு போயிருந்தோம்னா 10 நிமிஷம் முடிச்சிருக்கலாம். ஆனா 3/4 hour நின்னோம். ஏன்? ஏன்? நம்ம 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 விருப்பம், சுய விருப்பத்திற்கும் தேவனுடைய விருப்பத்திற்கும் வித்தியாசம் இருக்கும். சில நேரத்துல கார் எடுத்துட்டு போகணும் வர ஆண்டவர். சில நேரத்துல கார்ல போயிருந்தோம்னா அந்த இடத்துல ரொம்ப அழகா பாதுகாப்பா வந்துடலாம். சில இடங்களுக்கு வண்டியில போகணும்னா வண்டியில தான் போகணும். நம்ம விருப்பத்தை கொண்டு போய் அங்க திணிச்சோன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? 3/4 hour வேஸ்ட் ஆகும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனுடைய விருப்பத்தின்படி சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தின்படி உங்க சித்தமும் தேவ சித்தமும் இணையும் பொழுது அங்க வெற்றி இருக்குது. கரங்களை தட்டுங்களா ஆண்டவருக்கு ஒரு முறை. வெற்றி அடையாததுக்கு காரணம் நம்ம விருப்பத்தை திணிக்கிறது. நம்ம விருப்பத்தை திணிக்கிறது. யார்கிட்ட திணிக்கிறது? கர்த்தர்கிட்ட திணிக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு? சில நேரங்களில் தேவனுடைய விருப்பங்கள் உங்களுக்குள்ள செயல்படும்னா உங்க மனசு கஷ்டமா தான் இருக்கும். சில நேரத்தில் தேவன் உங்களுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க. இந்த செயலை செய்யணும்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. உங்க கஷ்டப்படுறது மேட்டர் கிடையாது. தேவன் வச்சிருந்தா எல்லாம் கரெக்டா இருந்திருக்கும். நான் சொல்றது விளக்குறேன் உங்களுக்கு? அப்ப தேவ விருப்பம் எது? உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் எது? கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக என்ன அழைத்திருக்கிறார்? எதுக்காக அந்த சேர்ச்சில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்? வேலு செஞ்ச சர்ச்சில் என்ன காரணம்? எதுக்காக நான் இணைஞ்சிருக்கிறேன்? என்ன நோக்கம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீடி நான் தேடுறேன்னா, இல்ல முதலாவது என் பிள்ளையை தேடுறேன்னா, முதலாவது என் வேலையை தேடுறேன்னா, முதலாவது மற்ற எல்லாத்தையும் தேடுறேன்னா, இல்ல முதலாவது என் குடும்பத்தை தேடுகிறேன்னா, அவங்களுக்குலாம் என்ன கிடைக்காது? கூட கிடைக்காது. அவங்களுக்கு என்ன தேடுறாங்களோ அதுதான் கிடைக்கும். சொல்றது புரியுதா? பைபிள் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, இவைகள் எல்லாம், இவைகள் என்னது? வீடு, பொருள், பண்டம், பாத்திரம், துணி, ட்ரெஸ்ஸு, உலக காரியம், எல்லா பொருட்களும் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப. காருக்கு எதுக்கு என் நைட்டில் உழைக்கிறேன்? கார் வாங்கலான்னு உழைக்கிறேன். கார் வாங்கலாம் உழைக்கிறியா? அவரை தேடினா இதை விட கூட கொடுக்கப்படும் பைபிள் சொல்லியிருக்கு. கார் வாங்க உழைக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிள்ளைக்கு சேர்க்கிறேன் என் நைட்டில் வேலைக்கு போய், கல்யாணம் பண்றதுக்கு சேர்க்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை போய் வேலைக்கு போய்.
அப்ப தேவனை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. தேவன் தேடுறதுல ஒரு நாளும் குறையப்படாது, ஒரு நன்மையும் குறையப்படாது, சிங்கிள் நன்மை கூட குறையப்படாது. நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். அல்லேலூயா. அப்ப இந்த இளையகுமாரன் கதையில வாசிக்க சீக்கிரம். ராஜ்யத்தில் 2 குமாரர்கள் இருந்தார்களாம். அங்க பைபிள் எடுத்து காமிக்குது. நான் எழுந்து அந்த இளையகுமாரன் அப்பாட்ட சொத்தெல்லாம் பிரிச்சு போனதுக்கு அப்புறம் நான் எழுந்து எதுங்க அவனுக்கு புத்தி தெளிந்த போது புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு பாருங்க, ஒரு அறிவு வருது. என்ன அறிவு வருது? அப்பாவை விட்டு அவன் பிரிஞ்சு போய் விபச்சாரம் பாவம் அது இதுன்னு செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அவனுக்கு ஒரு அறிவு வருது. என்னன்னு, எங்க கடவுள்கிட்ட போனோம்னா எங்க அப்பாட்ட போனா பூர்த்தியான சாப்பாடு நிறைய வேலைக்காரர்களுக்கே கிடைக்குதே, அப்ப பிள்ளை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சா பாத்தீங்களா? நான் போய் வேலைக்காரன மாதிரியாவது போய் எங்க அப்பன்ட்ட ஜாயின் பண்றேன்னு உட்கார்ந்தா பாத்தீங்களா? இது பேர் தான் மனத்தாழ்மை. அல்லேலூயா. கிட்ட வந்தோன்னா அப்பா ஓடி வந்து அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டாராம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணோம்? நம்ம எல்லாம் பிரசங்கம் எப்படி பண்ணிட்டோம்? கெட்ட குமாரன் அவன் தான் அப்படின்னு. அடுத்து வாசி. நானும் பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, மரத்துக்கும் விரோதமாகவும் உனக்கு விரோதமாகவும் பாவம் சரி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மூத்த குமாரன் சொல்லுவார்ல, அவர் வாசிங்க. குமாரன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு உண்மையாகவும் பாவம் செய்தேன். அதுக்கப்புறம் ஆமா மூத்த குமாரன் சொல்லுவார்ல, மூத்த குமாரனுக்கு தகப்பன் சொல்லுவார் என்ன தெரியுமா? மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். இங்க பாருங்க, அவரும் குமாரன் தான். இப்ப என்ன வருது? மூத்த குமாரனுக்கு சந்தோஷமா இருந்தா பிடிக்கல. ஒருத்தன் பாவி மனம் திரும்பினா சந்தோஷமாகணும். ஆனா என்ன நடக்குதுங்க? மனம் திரும்பும் போது சந்தோஷம் வர மாட்டேங்குது. என்ன வருது? துக்கம் வருது, கோபம் வருது. வாசிங்க. அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொழுத்த கன்றை எடுப்பித்தார் என்றார். அப்பொழுது அவன் கோபமடைந்து பாருங்க, கோபம் வருதான், மனதில்லாதிருந்தான். என்னது? உள்ளே போக மனதில் உள்ளே வீட்டுக்குள்ள அவன் வீடுதான், ஆனா உள்ள போக மனசு இல்லை. நிறைய பேர் நம்மளுடைய வளர்ச்சி ஏற்றுக்க முடியாது. என்னடா பிடிச்சிட்டு கிடந்தானுங்க, இப்படி கிடந்தானுங்க, சர்ச்சு கிரிச்சின்னு போகிறான், இவெல்லாம் உண்மையிலுமே பாஸ்டரா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு நினச்சோம், வீழ்ந்து போயிடும்னு நினச்சோம், கொஞ்சம் நெஞ்சம் செய்வனை நம்ம பண்ணோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது எழுந்து வருது அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் பல பேருக்கு வரும். ஏன் ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய சொந்த சகோதரர்களுக்கே வரும். அதாங்க பைபிள் சொல்லுது. இந்த கிருபையை உணர்ந்தவங்களுக்கு எங்க அப்பாட்ட பூர்த்தியான சாப்பாடு உண்டு, எங்க அப்பா என்னைக்கா இருந்தாலும் மன்னிக்கிறவர், எங்க அப்பா கிட்ட போனா என்ன அவர் அணைக்கிறவரா இருக்கிறாருன்னு இயேசுகிட்ட வர்ற மறுபடியுமாய் திரும்பி வருகிற பிள்ளைகளுக்கிட்ட தேவன் ஆசீர்வதிக்கிறத பார்த்து இங்க ரொம்ப வருஷமா சர்ச்சைக்கு போதில்ல, முந்தினோர் பிந்தினோர் அவர்னு அங்க எரிச்சல் அடைவாங்க. என்னெல்லாம் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க கார்ல எல்லாம் போறீங்க, நாங்களும் தான் சர்ச்சைக்கு போயிருக்கிறோம், நானும் 45 வருஷமா கர்த்தரை தேடுறோம், எங்களால் வாகனத்தை சரியா மாற்ற முடியல, நீங்க எல்லாம் பிசாசுக்காய் ஊழியம் செய்கிறீர்கள் அப்படின்னாரு. என்ன டைரக்டா சொன்னார். அவர் யாருன்னா 7th டே சொன்னார், தெரிஞ்சவர். அப்பா அவர் என்ன சொன்னார், நீங்க எல்லாம் பிசாசுக்கு ஊழியம் செய்றீங்க, அதனால உங்களுக்கு பிசாசு கொடுத்துருவான். நல்லா கொடுப்பான பிசாசு, பிசாசு எடுக்கிறவன். சொல்லுங்க, பிசாசு திருடன் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். தேவன் தான் கொடுக்கிறவர். பிசாசு என்ன பண்றவன்? திருடுறவன். சொல்லுங்க, உங்கள்கிட்ட ஏதாவது நிம்மதி திருடுனுச்சு அவன் தான் பேய். அவனை பின்னாடி பேய் செல்லப்படுதுன்னு அர்த்தம். 4 நாள் நல்லா இருப்பீங்க, 4ஆம் நாள் ஒரு சண்டை உள்ள சொர்றன்னு பாம்பு வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறான் அவன் பேய். மாமியாரை கொண்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சுட்டு அடுத்த 3 நாள்ல பிரிவு உண்டாகுதுன்னா அங்கே ஏதோ ஒன்று கிளம்புதுன்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். சொல்லுங்க, அது கர்த்தர் செய்யல, கர்த்தர் கொடுக்கிறவர் பிசாசு. அப்ப நமக்கு கார்லாம் கொடுத்தது யாரு?
கர்த்தர் தேவன் கொடுத்தாரு, நான் மகிமைப்படுத்திட்டு இருக்கிறேன். என்னை பார்த்து ஒரு சொன்ன, நீ ரொம்ப வசதியாகிற மாதிரி தெரியுத, நீ வந்து இவன் பிசாசுக்கு ஊழியம் செய்யறதுனால உங்களெல்லாம் விட்டுறலாம், நாங்கள்லாம் உண்மையாய் சனிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறபடினால எங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்றார் அவர். சொல்லுங்க, எழுத்து கொள்ளும். சொல்லுங்க, எழுத்து கிருபை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஆவியோ உயிர்ப்பிக்கும், எழுத்து கொள்ளும். சொல்லுங்க, எழுத்து கொள்ளும், நியாயப்பிரமாணம் கொள்ளும். சனிக்கிழமை தான் கர்த்தரை தேடணும், மற்ற நாளில் கர்த்தரை தேடக்கூடாதுன்னு சொன்னால் கொள்ளும். தேவனை ஆராதிக்கிறதுக்கு எல்லா நாளும் உண்டு, எந்த நேரமும் உண்டு, எப்பொழுதும் உண்டலாம், எப்படி வேணாலும் தேவனை ஆராதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். உன் இருதயம் தேவனை ஆராதிப்பது என்பது உன் இருதயம் சம்பந்தப்பட்டது. எபிரேயர் 12:2 இப்படி தான் சொல்லுது, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதா என்னதான் புத்தி உள்ள ஆராதனை. எப்படி உங்க ஃபிளாட் பண்ணிடணும், அப்படியே மனசை தேவன்ட்ட அப்படியே உழுது போட்டுடணும், தேவன்ட்ட கொடுத்துடணும். அப்படியே நீங்க தான் ஆண்டவரே, சரண்டர் தள்ளாடு. உங்க பிரச்சனைகளை நீங்கள் இன்னும் கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க, அதான் உங்க பிரச்சனை சரியாகலை. பகலவை தட்டி சொல்லுங்க, உங்களோட பிரச்சனையை சரியாகிறதுக்கு காரணம் என்னது? நான் பிரச்சனையை பிடிச்சிட்டு இருக்கிறேன், நீங்க விட்டுடுங்க, அவர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. என் தேவன் எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிற தேவன், நிறைவாய் மாற்றுகிற தேவன். மீதம் 12 கூட நிறைய எடுக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் அது தெரியும்? போஷிக்கிற தேவன் ஆண்டவர் தெரியும், ஆனா மீதம் எடுக்கிற தேவன் தெரியாது. திருப்தியாகி சொல்லுங்க, திருப்தியாகி மீதம் 12 கூட நிறைய எடுத்தாங்களாம். அப்ப அந்த மூத்த குமாரனுக்கு எரியுது, எரிச்சல் தாங்கல. ஏன்? இளையகுமார் ஆசீர்வதிக்கப்பட்டான்ல. அப்பா அவனை கழட்டி விட்டாரு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் பொழுது இவன் ஜாலியா சந்தோஷமா இருக்கிறான். இப்ப இளையகுமாரன் ஜாலியா வந்து சந்தோஷமானவன ஏத்துக்க முடியல. நாங்க அத்தனை வருஷமா ஆண்டவரை தேடுறோம், எங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன வருது? நாங்களாம் 30 வருடமா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோம், ஆனா நீ திடீர்னு வந்துட்டு சர்ச்சைக்கு ஊழியம் செய்யறிய, அப்படிலாம் குழப்பம் வரும். அப்படி வந்ததுன்னா நீங்க இன்னும் மூத்த குமாரன். இந்த பைபிள் ஸ்டடியில இந்த வசனத்துல மூத்த குமாரன் தான் கெட்ட குமாரன். சொல்லுங்க, மூத்த குமாரன் தான் கெட்ட குமாரன், இளைய குமாரன் நல்ல குமாரன். கிருபையின் பார்வையில். அல்லேலூயா. வாசிங்க. மூத்த குமாரனுக்கு கோபம் வருது. தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளோட உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை பல பேருக்கு குழப்பமா இருக்கும் என்றான். குடிச்சிட்டு தண்ணியா போட்டு கிடந்தான், ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தா, இவனடா பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்றான், சர்ச்சை வச்சு நடத்துறான் அப்படின்னா பல பேருக்கு எரிச்சலாக தான் இருக்கும். சொல்லுங்க, தேவன் அப்படிதான் சரி பண்ணுகிறார். எல்லாரும் பிள்ளைகள். அல்லேலூயா. என்ன ஏன் மூலமா சொல்ல வைக்கிறார் அப்படின்னு கேட்டா, இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளும் இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவை விசுவாசியாதவங்களும் இயேசுவின் பிள்ளைகள் தான். ஒரு நாள் வருவான். பகலவை தட்டி சொல்லுங்க, உங்க சுத்திலும் இருக்கிற எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படணும், எல்லாமே கடவுளுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எல்லாருமே ஆணுடைய பிள்ளைகள், எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அப்ப இந்த மூத்த குமாரனுக்கு என்ன வருது? கடுப்பு வருது. என்ன வருது? கடுப்பு. எனக்கு என்னைக்காவது நீ செஞ்சிருக்கியா? எனக்கு என்னைக்காவது ஒரு ஆடு கொடுத்து செஞ்சிருக்கியா? இவ்வளவு ஆட்டை அடிச்சிருக்கிய? அவன் போய் தப்பு பண்ணிட்டு வந்துக்கிறான், வந்தவனுக்கு இவ்வளவு செய்றீங்க. என்னைக்கு நீங்க ஆளுகைத்தன்மை இல்லாம இருப்பீங்கன்னா மற்றவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்படணும். மற்றவங்க ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா நீங்க ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் உங்களால் நிம்மதியா இருக்க முடியாது, நரக வாழ்க்கைக்கு நிறைய நிற்பீங்க. காலையிலேயே எச்சரிக்கிறேன். அதான் பைபிள் சொல்லுது, அழுகிறவனே கூட அழுங்கள், சந்தோஷப்படுறவனே கூட சந்தோஷப்படுங்கள். தெபோரா கார் வாங்கிச்சா எனக்கு சந்தோஷம், பயங்கர சந்தோஷப்படணும் நான். அப்பதான் எனக்கு அப்கிரேட காராக கொடுப்பாரு.
வந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன பாவா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் இருக்கக்கூடாது. அதுவும் முக்கியமா நம்ம சர்ச்சுக்குள்ள அந்த விஷயத்தை இயேசு நாமத்தினால எரிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நாமத்தினால எரிக்கிறேன். உள்ள ஜலஸ் ஆகிறது, உள்ள ஜலஸ் ஆகிறது. கர்த்தர் ஏன் தெரியுமா இங்க பார்சியாலிட்டி இருக்குது? எல்லாரும் ஒரே மனதில் இருந்தோம்னா அவ்வளவு பார்சியாலிட்டி வராது. ஒன்னொன்னுக்குள்ளேயும் உள்ள வேற வேற வச்சிருக்கிறோம். வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இப்ப இருக்கிறாய். இந்த விஷயம் தெரியல அவனுக்கு. சொத்து உள்ள இருக்குன்னு அவனுக்கே தெரியல. நீ எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் தெரிய மாட்டாங்க. நீங்க எல்லாம் யார் தெரியுமா? இந்த உலகத்தை ஆள்றவங்க. இந்த உலகத்தை ஆள்றவங்க. நீ நினைச்சிட்டு இருக்கீங்க முதலமைச்சர், எம்எல்ஏ இவங்க தான் இந்த ஊர் ஆள்றாங்கன்னு. நான் சொல்றேன், நீங்க தான் ஆள்ற ஆளுங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? கடன்கள்லையும் கஷ்டத்துலையும். கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியல. இந்த வட்டியை தூக்கி அங்க கட்டுறது இல்லை, அந்த வட்டியை தூக்கி இங்கே கட்டுறது. குழம்பி 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 கடைசியில குழப்பமாய் நிக்குது. நேற்று ஒரு சகோதரி என்று சொல்றாங்க, 2 நாளா தூங்கவே இல்லை. முடிச்ச ஒருவேளை ஜெபம் பண்ணக்கூடிய ஆண்டவர் கிருபை செஞ்சுக்கிறாங்க. இல்ல மன உளைச்சல். பாவமே, நிறைய மூட்டையை மனசுக்குள்ள ஏற்றி வச்சிருக்கிற. எல்லா குப்பையும் அது பூரா தேவையில்லதானி. சொல்லுங்க, பிடுங்கிறது பூரா தேவையில்லதானி. எல்லாத்தையும் தூக்கி பிடிங்கி மூளையில வச்சுட்டு, ஆண்டவரே உங்களை ஆணித்தனமா நம்ப போறேன்னு ஆண்டவர் பிடிச்சிங்க. அல்லேலூயா. ரிலாக்ஸா வச்சுக்கணும் மனசை. சொல்லுங்க, மனசை எப்படி வச்சுக்கணும்? இலகுவா வச்சுக்கணும். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். சங்கர்லாம் பார்த்தா அக்னியால் போட்டு படுத்துருக்குறான் இங்கேயே. என் ராமாண்டான்னா ராவணாண்டா எனக்கு என்னடா. ஞாயிற்று வேணா ஒன்று திருவிழா, கை நிறைய தீனி எடுத்துட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அம்பாடுக்கு போறது ஜாலியா. எய்த்தாப்புல வச்சிருக்கிறான். நீ கடை சாத்தினா அங்க சாப்பாடு, அங்க கடை சாத்தினா இங்க சாப்பாடு. எனக்கு 24 மணி நேரம் எனக்கு போசிக்கிட்டே இருப்பாரு ஆண்டவன். படுத்துறான். அவனுக்கு ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். அந்த இடத்த முடித்தருவியா? முடித்தர முடியும். தர்றான்டா, முடிக்கத்தானே நிக்கிறான். அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்த குறிச்சும் கவலை. உலகத்துல இருக்கிற எல்லாத்த குறிச்சும் கவலை. உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் குறிச்சும் கவலை. அதை கவலை சும்மாவே சிலது சோகமா இருக்கணுன்றதுக்காக மூஞ்சி முருன்னு வச்சுக்கிறது. சும்மாவது எப்படிங்க நீங்க? நான் முன்னாடி கேட்டிருக்கேன் வீட்டுக்காரம்மா, ஏண்டி இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருக்கடி. எப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி இயேசு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கவலைப்பட்ட வாயை உடைச்சிடும். கவலைப்படுறதுனால என்ன பண்ண முடியாது? ஒன்னே கட்ட விரல இவ்வளவு தூரம் தூக்க பார்ப்போம், தூக்க முடியாது. அப்புறம் எப்படி கவலைப்படுறது? தூக்க வேண்டிய பகல தட்டி சொல்லுங்க. கவலைப்படுறதுனால எதையும் தூக்க முடியாது, குறைக்க முடியாது. ஆனா ஆளுகை தன்மை அப்பா எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கெல்லாம் பெரிய கான்ஃபிடன்ட் இருக்கும். எனக்கெல்லாம் பெரிய கான்ஃபிடன்ட் இருக்கும். எனக்கெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. எனக்கு ஒரு சின்ன உதவின்னு கூட யாரும் பக்கத்துல கூட நின்னது கிடையாது. நானாவே கீத்து பண்ண போவேன், நானாவே சம்பாதிக்க போவேன். 8 வயசுல எல்லாம் கீத்து பண்ண போயிருக்கிறேன். குடும்ப பாரம், பொறுப்பு எடுத்தாச்சு இல்ல, பொறுப்பு வந்துருச்சு. அப்பவே 8வது படிக்கும் போது என்ன வயசு இருக்கும்? 13-14 வயசுல குடும்பத்தை அரிசி வாங்கிட்டு வந்து கீத்து பண்ணி அரிசி வாங்கிட்டு வந்து அதுல சாப்பாடு அதுல குடும்பம் நடத்துவாங்க. பார்த்தா இதுல என்ன குடும்பம்னா, எங்க அப்பா ஈபியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஜாப், வேலைக்கே போக மாட்டாரு. பனிஷ்மெண்ட், தப்பு மேல தப்பு, பழப்பு மேல தப்பு, டிரான்ஸ்ஃபர் தூக்கி போட்டுட்டே இருப்பாங்க. எங்கேயும் போக மாட்டாரு அவரு. வீட்டில் அவ்வளோ சிரமம் வந்துருச்சு. 4 பசங்க எங்க வீட்டில். எங்க அம்மா அப்பவே சம்பாரிச்சுன்னா பக்கத்தில் உள்ளவனுக்கும் டீ காபி வாங்கி கொடுத்தா வருவோம். அப்பவே கிவிங்க. ஸோ அந்த நிலைமையிலேருந்து எடுத்து வந்துட்டு இருக்கிறேன். லைஃப்ல ஏதாவது சப்போர்ட் வருமா ஒன்றும் சப்போர்ட் வரல. எங்கள் அப்பா ரிட்டைர்மெண்ட் ஆகுறாரு, 35 லட்சம் வாங்குறாரு, மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாரு. எந்த சப்போர்ட்டும் வரல. அப்படியே வானத்தை நோக்கி
ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சது, இந்த மக்கள்லாம் சப்போர்ட்னு நினைச்சா வேலைக்கு ஆகாது. நான் செல்வந்தனின் மனநிலைக்கு போறேன். செல்வந்தனின் மனநிலை என்ன தெரியுமா? என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர்தான் என்னை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் முடியும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் யாரால் ஆகும்? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அக்கா தூக்கி விட்டுரும், அண்ணன் தூக்கி விட்டுரும், பெரியம்மா தூக்கி விட்டுரும், மாமனார் தூக்கி விட்டுருவாரு. அக்கா அவங்களே அவங்களால தூக்க முடியாது. சொல்லுங்க, அவங்களே அவங்களால என்ன உயர்த்தணும்னா தேவனை தவிர யாரும் கிடையாது. இதுதான் செல்வந்தனின் மனநிலை. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 14:23 வசனம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்துக்கு நிறைய என் கரத்தை ஏறெடுக்கிறேன். எங்க இருந்து ஒத்தாசை வருமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதான் செல்வந்தனின் மனநிலை. இந்த காலையில எல்லா கவலையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவரை கட்டியமா பிடிங்க. அக்கா செய்யல கோச்சிக்கிட்டேன், தங்கச்சி செய்யல கோச்சிக்கிட்டேன், பெரியம்மா செய்யல கோச்சிக்கிட்டேன், நாங்க உறவுல பேசிக்கிறதே இல்லை பிரதர். இப்ப ஏன் செய்யல, போல, வரல? நான் சொல்றேன், அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தாயின் தகப்பன்னு மறந்தாலும் நான் ஒண்ணு மறக்க மாட்டேன்றாரு. அல்லேலூயா. தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். சொல்லுங்க, தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன்றார். நீங்க எந்த தேவன்கிட்ட இருக்கீங்க? கைவிடாத தேவன்கிட்ட இருக்கீங்க. தாய் தன் பாலகனை மறப்பாளா? பக்கத்துல முழிச்சு முழிச்சு அவனே பாக்குறாப்புல வீட்டுக்காரம்மா. கொரட்டை விட்டு தூங்கினாலும் அந்த கொரட்டையின் மத்தியிலையும் எட்டி பார்க்குறான். அவன் கை இப்படி வச்சு தூங்குறானா, உடனே கை இழுத்து விடுறாப்புல, கை வலிக்க போகுது. நீயே மறந்தாலும் அவரும் உன்னை மறக்க மாட்டாரான். கைதட்டு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், தகப்பன் தன் பிள்ளையை மறந்தாலும், கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை மறக்க மாட்டார். அவர் நியாயம் நீதி செய்கிறவராக இருக்கிறார். என்னை உயர்த்துறதுதான் அவருடைய வேலை. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை உயர்த்துவதே அவருடைய வேலை. பர்வதத்துக்கு நேராய், சொல்லுங்க, பர்வதத்துக்கு நேராய், சொல்லுங்க, பரலோகத்திற்கு நேராய் கரங்களை உயர்த்துக்கிறேன். எந்த குறைவுகள் வந்தாலும், என்ன தேவைகள் எங்களுக்கு இருந்தாலும், நான் யாரை தூக்க போறேன்? பரலோகத்துக்கு நேரம் கைகளை உயர்த்த போறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஆமென். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபையின்று தேடி வந்ததே. என்னை விட இத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபையின்று தேடி வந்தது. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. சொல்லுங்களேன், உங்க கிருபை, உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்தது. ஹல்லேலூயா. உங்க கிருபை என்னை தாழ வைத்தது. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்தது. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம். இளையகுமாரன் கிருபை என்று தேடி வந்தது. என்னை விட இத்தனை பேர் கிருபியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்தது. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. சொல்லுங்களேன், வாய்களை எல்லாரும் கண்களை மூடி. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது, வாழ வைத்தது. அன்னைக்கு ஒரு பாடும் போது எனக்கு ஒரு கண்ணில் ஒரு ஞாபகம் வருது. கரெக்டாக நான் என்ன 10th படிச்சுட்டு இருப்பேன் நினைக்கிறேன். 10th அப்போ எத்தனை வயசு இருக்கும்? 10th படித்தா எல்லாருக்கும் 15 வயசு தான் நன்றியா? 15-16 வயசு இருக்கும். இந்த 407 சொல்லுவாங்க, இப்போ அதெல்லாம் வர்றதில்ல. இல்லை, 407 சொல்லுவாங்க. சின்ன லாரி மாதிரி இருக்கும். நைட் நேரம், காலில் செருப்புலாம் போட முடியாது, ஒரே ஒரு லுங்கி தான் கட்டியிருப்போம். பனியன் போட்டால் வேர்த்து வேர்த்து ஊற்றுறதுனால பனியனும் கிடையாது. ஒருத்தவங்க வீட்டு கொள்ளையிலையும் கீத்து கிடக்கும். அதை போய் அந்த நேரத்தில் கட்டி நாங்கள் தூக்குவோம். அப்படியே கீழே விட்டு கட்டி அதை போட்டு முடிச்சு போட்டு தூக்கி கிட்டத்தட்ட ஒரு கொள்ளையிலையும் குச்சி மட்டையில நிறைய கிடைக்கும்.
காலில் குத்துனா தெரியாது, அடுத்த நாள் தான் தெரியும் காலில் குத்திருக்கு அப்படின்றதுலாம். அப்படி தூக்கிட்டு மேலே நான் தான் மேலே நிற்பேன். அந்த அட்டியல் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லாரும் போட்டால் 6000 கேத்து ஏற்றுவாங்க. நான் போய் நின்றுனா ஒரு 8000 கேத்து வரைக்கும் ஏற்றிடுவேன். இது அந்த சின்ன வண்டியிலேயே 8000 கேத்துனா நீ நினைக்கிறவங்க கிடையாது. அப்படி போட்டு வரைஞ்சி வைக்கணும்னா எங்கேயும் சேதாரம் இல்லாமல் காரைக்கால் வரைக்கும் போகணும். இப்போ இருக்கிற ரோடு மாதிரிலாம் கிடையாது. அப்போ ஒத்தடி பார்த்து தான் காரைக்கால் ரோடு. அதில் ஏற்றி தூக்கி வச்சுட்டு அப்படியே போவேன். மனசு வலிக்கும். படிக்கிறான்ல, எல்லாரும் படிக்காதவங்க இருப்பாங்க, அந்த அந்த தொழில் செய்கிறவங்களா இருப்பாங்க. நான் மட்டும் அதில் போய் உட்காருவேன். எல்லாம் படிப்புலாம் இல்லாமல் அவங்க செய்வாங்க அந்த பசங்க. நான் மட்டும் 10th எக்ஸாம் இருக்குதே, படிக்கணுமே, என்ன பண்ணுறது, இப்படி வந்து கிடக்குறமே, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை அப்படியே கண்ணு கலங்கி அப்படியே கயிறை பிடிச்சிப்பேன். மேலே ஃப்ரண்ட்டில் இருக்கும் அந்த அந்த டாப், அந்த என்ஜினுக்கு மேலே சீட்டுக்கு மேலே டிரைவர் சீட்டுக்கு மேலே ஒரு சதுரமாக இருக்கும். அதில் தான் முடக்கிக்கிட்டு 5 பேரும் உட்காந்துருக்கணும் இல்லை தூங்கணும். உட்காரணும் தூங்கணும். எத்தனை மணிக்கு? விடிகாலத்தில் 2:30 மணி 2 மணி இருக்கும். அப்படி கண்ணை முடிச்சுட்டு அப்படியே கண்ணிலே தரையாக வந்துகிட்டே இருக்கும். அப்பவும் ஒன்று சொல்லுவேன், என் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அல்லேலூயா. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தூக்குறேன்ல, என்னைக்காவது ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன், படிக்கணும்டா, நல்லா படித்து மேலே வரணும்டா அப்படின்னு சொல்லி தொங்குவோம் பாருங்க. அப்படி தொங்கிட்டு வந்து அப்படியே இறக்குவேன். விடிகாத்தால் 2:30 3 மணிக்கு அண்ணன் ஊரில் தான் போய் கீர்த்தி இறக்கணும். அந்த பீச் ரோட்டில் ஒருத்தர் கீர்த்தி வாரம் பண்ணுவார். அப்படி இறக்கிட்டு வருவேன். என்னை மட்டும் அவர் கூப்பிடுவார், நீ படிக்கிற பையன், சின்ன பையனாகிற, எல்லாரை விட எனக்கு ஒரு 50 ரூபா கூட கொடுப்பாரு. அதில் அப்போ தான் தெரியும் தேவ தயவு நம்ம மேலே எப்பொழுது இருந்துகிட்டே இருக்குதுயா. நம்ம மேலே எப்பொழுது இருந்துகிட்டே இருக்குது. அன்னைக்கே ஆண்டவர் தெரியாமல் நம்மளை நடத்தினவர் இன்னைக்கு எப்படியா கைவிடுவார்? அன்னைக்கே சொன்ன என் இருதயத்தில், எனக்கு ஒரு எதிர்காலத்தை, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, நான் உழைச்சியாவது மேலே வந்துடுவேன். எல்லாம் சொல்லுவாங்க, இவன் கீத்தெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறான், ஆனாலும் பாரு படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ படிக்கிறான்னு சொல்லும் போது நம்மளோட தானே படித்தவன். அப்பவே ஒரு ஃபைத் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் அவர் முடிச்சு எனக்கு செஞ்சு எனக்கு தூக்கி வச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனின் கூட இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், அருகில் இருக்கிறார். நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்க கூட கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார்ன்றதை மறந்துடக்கூடவே கூடாது. அன்னைக்கே சொன்னேன், தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கங்களை எஸ் ஆமென். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கங்களை இழந்து போனவன் நான். துன்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, அற்பமான என்னை அற்புதங்கள் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்தது, உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்தது, உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. அன்னைக்கே என் ஆண்டவர் கைவிடல, இன்னைக்கு எப்படியா விடுவாரு? அல்லேலூயா. எல்லா தேவைகளுக்கும் மிதமிஞ்சிய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா, எதுக்கு இந்த பழசை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா, நான் வாழ்ற வாழ்க்கைக்கான அர்த்தம் அப்பதான் தெரியும். என் தகப்பனிடத்தில் பூர்த்தியான சாப்பாடு உண்டு. எப்பொழுதும் என் மைண்ட்ல இருக்குது என்ன தெரியுமா, எங்க அப்பாட்ட பெரிய பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. எதுக்கு இந்த மனுஷன்கள்ட்ட போய் தேடி நிக்கணும்? மனிதனை தேடி போவதை முதல்ல நிற்பாடுங்க. நீ காலை வெளில சொல்றேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்துகிறேன். பூமியை ஆளுகை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ நினைச்சா உனக்கு காக்கா 2 வேளை சாப்பாடு போடும், அப்பமும் இறைச்சியும். அல்லேலூயா. 2 வேளை போடும். ஒரு ஊழியக்காரன் வீட்டில் தரித்திரத்தில் கடல்ல இருக்கிறாங்க. ஊழியக்காரனுடைய மனைவி இறந்து போயிட்டா. இங்கேருந்து நேரம் ஆண்டவர் போய் அற்புதம் செய்கிறார். என்ன அற்புதம் செய்கிறாரு? ஒரு ஊழியக்காரனை விட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வை. என்ன தீர்ந்து போச்சுன்னு நாங்கள் பைபிள் எழுதல, பாத்திரம் தீர்ந்து போய் விட்டது அப்படின்னாரு. அற்புதம் நீ என்னைக்கு போதுன்றியோ அது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு பண வரவு நீங்க போதுன்ற வரைக்கும் வரும்.
போதும்னு நீங்க நிப்பாட்டுற வரைக்கும் உங்க அக்கௌண்ட் போதுங்க, இந்த அக்கௌண்ட் நிப்பாட்டுங்க, இதுக்கு மேல பண்ணாதீங்க. எனக்கு நேற்று போய் சிஎஸ்பி பேங்க்ல போய் கேட்குறேன், ஒரே அக்கௌண்ட் தான் வச்சிருந்தேன். அவன் என்ன பண்ணிட்டான், டிரான்சாக்ஷன் நிறைய இருக்குது, இவனுக்கு மெயில் போட்டு தாங்க நாங்கள் பணம் அனுப்புறோம் அப்படின்றான். யார் தெரியுமா? என் அக்கௌண்ட்ல ஐயோ மைனஸ்ல 500 ரூபா போட்டு விட்டு விடாதீங்க, கையில கொடுங்க. ஏன் 500 ரூபா போட்டா அந்த 500 ரூபாயும் போயிடும். மைனஸ்ல இருந்த அக்கௌண்ட்டை மைனஸ்ல இருந்த அக்கௌண்ட் ஆண்டவர் எப்படி ஆக்கியிருக்காரு பத்தியா இல்லையா? இவர் அதிகப்படியான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி உனக்கு பணம் பண்ண முடியாது, மெயில் போட்டு அப்ரூவல் வாங்கி தான் உனக்கு பணம் பண்ணணும்னு சொல்றான். நான் சொல்றது உங்களுக்கு ஒன்றும் புரியல. யாராவது எனக்கு 500 ரூபா ஜிபே பண்ண சொன்னா அந்த 500 ரூபாயும் பேங்க்காரனே எடுத்துருவான். எப்ப? இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதுசுல பணம் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியும் ஏற்றுக்கொண்ட புதுசுலையும் ஒன்னே ஒன்று நான் நம்பினேன், விசுவாசிச்சேன், என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும் அப்படின்னேன். இல்லையா? என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்புன்ற வார்த்தையை விசுவாசிச்சேன். அவர் சொன்னதுதான். களஞ்சியம் என்னங்க? உங்க அக்கௌண்ட்ஸ் சொல்லுங்க, உங்க அக்கௌண்ட்ஸ் சொல்லுங்க, உங்க அக்கௌண்ட்ஸ் பூரணமாய் நிரம்பும். இந்த மினிமம் பேலன்ஸ் வைக்காதனால என்ன பண்ணிடுவான், அக்கௌண்ட்ல பணத்தை போட்டா எல்லாத்தையும் ஓடிடுவான். 1000 ரூபாய் இருக்குன்னு நினைச்சிட்டே இருப்பேன், திடீர்னு போய் ஏடிஎம்ல எடுத்தா 500 ரூபா கூட இருக்காது. ஐயோ இப்படி போதே அப்படின்னு வருத்தப்படுவேன். இப்ப பேங்க்காரன் சொல்றான், உங்களுக்கு இதுக்கு மேல டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, மெயில் கொடுங்க, மெயில கொடுத்து ஓபன் பண்றதுக்கு 3 நாள் ஆகுன்றான். எப்படி நடந்துச்சு இது? எல்லாம் கிருபை. சொல்லுங்கன்னா கடவுள் உங்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நிறைய நடத்துவார். போதும் எங்களுக்கு இடம் கொள்ளல அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். பைபிள் சொல்லுது, தீர்க்க தரிசனம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல, பிள்ளைகள் அற்று இருந்த உனக்கு அநேக பிள்ளைகள் உண்டாயிருக்கிற இடம் போதவில்லை என்று கேட்கக்கூடிய சத்தத்தை நீ கேட்க போகிறாய். இந்த இடம் எங்களுக்கு போதலன்னு சொல்லி ஜனங்கள்லாம் கூடி சத்தம் போட்டு கேட்டு நீ நவுத்த போறன்றார். அப்படிப்பட்ட திரளான ஆசீர்வாதத்தை உங்கள் மேல வைத்திருக்கிறார் ஆண்டவர். சும்மா வாங்க, ஏசுனா சும்மாவா? அவர் எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறார். உங்களை ஆளுகை செய்கிற பிள்ளையா வைத்திருக்கிறார். காற்றும் கடலும் அமைதலா இருந்துச்சு ஏசுகிட்ட. உங்களுக்கும் அப்படி ஆகும் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா. 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேருக்கு? இப்ப நான் ஃபங்க்ஷன் வைக்க போறேன், எங்க வீட்டுக்காரம்மா சொல்றாப்புல, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலங்க, எவ்வளவு கூட்டம் ஒன்றும் ஆக போறதில்ல. நம்மளை விட அதிகமான கூட்டத்துல பைபிள்ல எழுதி வச்சிருக்குது. எத்தனை பேருக்கு? 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் 12 கூடை நிறைய எடுத்தார்களாம். அல்லேலூயா. அந்த தேவன்ட்ட தான் நம்ம இருக்கிறோம். மீதம் எடுப்போம். சொல்லுங்க, மீதம் எடுப்போம். திருப்தி இருக்கும். சொல்லுங்க, முதல்ல திருப்தி. ஒரு ஃபங்க்ஷன்ல திருப்தி இருக்காது. நிறைய பார்த்தேன்னா சண்டே எங்க நடக்கும்? சாப்பாடுல தான் நடக்கும். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சண்டே எங்க நடக்கும்? சாப்பாடுலாம் நடக்கும். நான் சொல்றேன், ஆண்டவர் 5000 பேருக்கு போயிச்சாரு, ஒரு சண்டே ஆகல. அதை விசுவாசிக்கிறோம். எல்லாத்துக்கும் விசுவாசிக்கிறதுக்கு பைபிள்ல இருக்குங்க. நீங்க ஃபங்க்ஷன் பண்ணாலும் தேவை பண்ணாலும் இதை நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் கொடுப்பார். யோபுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. நீங்களாம் ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னா எப்படி பணம் வரும்னு நான் சொல்றேன், அதையும் காமிச்சிடுறேன். நீங்களாம் ஃபங்க்ஷன் வைங்க, மாசம் ஒரு ஃபங்க்ஷன் வைங்க, வந்து பிரியாணி சாப்பிட்டுருப்போம். வாசிங்க யோபு 42, மைக்கில் வாசிங்க. யோபு 42 11 வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது அவர்களுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும், சொல்லுங்க அறிமுகமான அனைவரும். சொல்லுங்க, பங்கல தட்டி சொல்லுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுங்க, நிறைய ஜனங்களோட பழங்க. நிறைய ஜனத்திரட்சி பணத்திரட்சியை கொண்டு வரும். ஜனத்திரட்சி ராஜாக்களுக்கு மேன்மையா. ஒண்டி கட்டையா வாழ்ந்து செத்தா சோலோவா சாக வேண்டியதுதான். அதுக்கு இந்த பூமியில பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயா தீவுக்கு போயிடலாம். எங்க நித்யானந்த ஐயா தீவுலயே ஒரு கும்பலை வச்சுக்கிறாப்ல. தீவுல தனியா இருந்தாலும் அவர் எத்தனை பேர் வச்சுக்கிறாரு? கூட்டமா இருக்கிறார். பைபிள் சொல்லுது, முன் அறிமுகமானவர்கள். யாருக்கு? யோபுக்கு முன் அறிமுகமானவங்க என்ன பண்ணாங்களாம்? வாசிங்க. அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலேயே அவனோட போஜனம் பண்ணி, அவங்க வீட்டுல உட்கார்ந்து அவனோட சாப்பிட்டுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அவனோட டையப் வச்சு அவனோட உடன்படிக்கை செய்து
கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின ஆ, சகல தீங்கு நிமித்தம் ம். அவனுக்காக அங்கலாயிட்டு உனக்காக அங்கலாய்க்கிற ஜனங்களை நீ கர்த்தர் தெரிய வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்துவ பிள்ளைகள் உங்களுக்காக அங்கலாய்க்கிற ஜனம். ஆகா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிக்கணும். அப்படிப்பட்ட நபர்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப முக்கியம் என்னது, நல்ல சபையில இணைக்கப்படணும், அங்க இருக்கிற மக்களோட ஐக்கியம் ஆயிடணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க ஜெபம் பண்ணணும். எக்காரணத்தை முன்னிட்டு ஒரு 100 ரூபா 500 ரூபா காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னு சண்டையெல்லாம் அந்த உறவை பிரிச்சுக்க கூடாது. உங்களுக்காக அவங்க அங்கலாய்க்கணும். நான் நிறைய சகோதரிகளை பார்த்துருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே அந்த அழ ஆரம்பிச்சிடும் பிள்ளைங்களாம். நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, நான் கூட இருக்கிறேன்னுவாங்க. நான் கூட இருக்கிறேன் நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க. நான் கூட அல்லேலூயா, ஊழியத்தை நான் செய்யறேன், நான் பண்றேனே, நான் வந்து நிக்கிறேன்னு கூட நின்று கை தூக்கிட்டு போற சகோதரிகள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம பசிக்குது இப்போ அப்படின்னா 10 நிமிஷத்துல எல்லாம் வந்துடுறீங்க. அவ்வளவு சகோதரிகள், அன்பான சகோதரிகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு எனக்கு. அல்லேலூயா. அப்ப முன் அறிமுகமானவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவனிடத்தில் வந்து அவனுடைய பிரச்சனைக்காக அங்கலாய்த்தார்களாம். யாருக்கு? யோபுக்கு. வாசிங்க. அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசு வீட்டுக்கு வருன்ற கைத்துட்டு ஆண்டவருக்கு. எப்ப தேவ நாமத்தை உயர்த்திக்கிட்டே இருந்துனா, உனக்கு முன்னறிமுகமானவெல்லாம் ஃபங்க்ஷனை வச்சுன்னா எல்லாம் தங்க காசு வந்து விழுந்துருன்ற. இப்ப வாசிங்க. தங்க காசு சொல்லுங்க. தங்க காசு அச்சய திதி அன்றைய அர்த்தமா தங்க காசு உங்களுக்கு வரும் என்று நான் சொல்கிறேன் வேதத்தின்படி. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? தங்க காசை. யோபுவின் சிறையிருப்பு திரும்பும் பொழுது சொல்லுங்க, யோபுவின் சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது அவனின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை 2 மடங்கு தேவன் ஆசீர்வதிச்சார்னா எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பாரு? வானத்திலேருந்து கொட்ட மாட்டாரு. வானத்திலேருந்து ஒரு 10 கிலோ தங்கம் உன் தலையில விழுந்தா என்ன ஆகும்? தங்கம் இருக்கும், நீ இருக்க மாட்டேன். சொல்லுங்க, முன் அறிமுகமானவர்கள் பழக்கப்பட்டவர்கள் மூலமா என்ன வருமா அவனுக்கு? தங்க காசுகள் வந்து அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அவனுக்கு கொடுத்துருக்காங்க. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும், கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க, முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதம் நிரப்பினாராம். எப்படி நிரப்பினாரு? 14,000 ஆடுகள். இதுக்கு முந்தி என்ன பண்ணா யோபு? தான் உழைப்புல சம்பாரிச்சு பெருசா ஏதாவது பண்ணிடலாம்னு நினைச்சு பண்ண ஆசீர்வாதத்தை விட தேவனிடத்துல அவன் மனம் திரும்பி தேவனை புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு நின்னா பாத்தீங்களா? அப்ப அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தினால தேவன் நிரப்பி அவன் என்ன பண்ணாராம்? முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்து எந்தெந்த மக்கள்லாம் பழகினானோ அந்தந்த மக்கள்கிட்டலாம் உதவிகளை கொடுத்து கர்த்தர் அவனை உயர்த்தினது இந்த பைபிள்ல பார்க்கிறோம். கரங்களை தட்டுங்கள் ஆண்டவருக்கு ஒரு முறை. செழிப்பிற்கான திறவுகளை பேசிட்டு இருக்கிறேன். யாரு ஃபங்க்ஷன் வச்சாலும் போறது இல்லை. நம்ம ஃபங்க்ஷனுக்கு எப்படி வருவாங்க? ஒரு வாய்ப்பு, ஒருத்தவங்க உங்களோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கடவுள் கொடுத்த உறவுன்னு நினைச்சுக்கணும். அல்லேலூயா. உன் மேல அன்பு வருதுன்னா கடவுள் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். என்ன நேசிக்கிறார் ஆண்டவர், அதனாலதான் என்ன ஒரு ஆள் நேசிக்குது. சில பேருக்கு கோவப்படுவாங்க, உங்களை திட்டி நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஐயோ, ஆண்டவர் வச்ச உறவுப்பா, அதுதான் முக்கியமான உறவு. ஏன் அன்பா பேசி உன்னை தள்ளி விடுறத விட கடிந்து கொண்டு உன்னை புத்தி சொல்றது எவ்வளவோ பெரிய விஷயம்ன்றாரு. அந்த மாதிரி உறவெல்லாம் விடவே நம்ம மேல அக்கறை இருக்கிற உறவை ஒருத்தவங்க விட்டுட்டாங்கன்னா அதுதான் அவங்க வாழ்க்கையில பெரிய ஃபெயிலியர். அல்லேலூயா. சபையில இருக்கிற நீங்க, சர்ச்சில் இருக்கிற நீங்க மற்றவர்கள் மேல நல்ல அன்போடு இருந்தீங்கன்னா ஜன பழக்க வழக்கங்கள் பணங்களை கொண்டு வரும். பணம் சும்மா வராது. பணம் கர்த்தர் வானத்துல இதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. வானத்துல இருந்து கொட்டுமா அவன் தலையில? 10 கோடி ரூபா அவன் தலையில மேல இருந்து மூட்டையா வந்து விழுந்தா என்ன ஆகும்? மூட்டைக்கு கீழே நீ இருப்ப, உனக்கு மேல மூட்டை இருக்கும். மேல உள்ளவங்களாம் அதை பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க, நீ இறந்தே கிடக்குற கீழே. நீங்க ஆற்றல் பணமாய் மாறும். சொல்லுங்க, ஆற்றல். இப்ப நான் பேசி கொடுத்தேன், பழக்க வழக்கம் பணமா மாறும். அண்ணெல்லாம் சொல்லுவார் எனக்கு, நான் ஒரு 10 லட்ச ரூபா கேட்டாலும் ஒரு ஆள் கொடுத்துருவாரு, ஆனா நான் கேட்க மாட்டேன். அதுதான் அந்த பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம்.
சொல்லுங்க. அந்த பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம். லைஃப்ல அந்த மாதிரி பழக்க வழக்கத்தெல்லாம் என்னைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது. நான்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி சரியான பண பரிமாற்றத்தில் சரியான இது இல்லாதனால கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நிறைய உறவுகளை இழந்திருக்கிறேன். ஆண்டவர்களை வந்ததுக்கு அப்புறம் ஒன்னே ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. பணத்துக்காக உறவை இழக்கக்கூடாது. பணத்தை வேணா இழக்கலாம், உறவுகளை இழக்கக்கூடாது. அல்லேலூயா. உறவுகள் ரொம்ப முக்கியம். உறவு தான் ரொம்ப முக்கியம், அப்புறம் தான் பணம். உறவுகளை சேர்க்கறதுக்கு பணம் யூஸ் ஆகும். சொல்லுங்க. உறவுகளை செல்வனா இருந்தான்னா நிறைய நண்பர்கள் சேருவார்கள். நிறைய அநீதியான உலக பொருட்களால் அநேக சிநேகிதர்களை சம்பாதிங்கள்னு பைபிள் சொல்லுது. பணத்தை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம்? உறவுகளை சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உறவை வச்சு என்ன பண்ண முடியாது. உறவு வேணான்னு சொல்லிட்டு பணத்தை நேசிச்சுன்னா போயிட்டேன்னு அர்த்தம். எங்கேயோ பிசாசு பின்னாடி இழுத்துட்டான்னு அர்த்தம். சொல்லுங்க. உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். பக்கத்தில் பத்தாட்டி சொல்லுங்க. உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அப்ப முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை தேவன் என்ன பண்றாரு? 2 மடங்கு ஆசீர்வாதம். எப்பங்க? கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க என்ன தேவையான உட்காந்துருக்கலாம். நான் சொல்றேன், என் தேவைக்கு மிதமிஞ்சிய தேவனாக இருக்கிறார் அவர். உங்களோட ரோல் மாடல் என்ன தெரியுமா? நீங்க ஆளுகை செய்யணும். எனக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஹேண்டில் பண்ற விஷயமா அழகா ஹேண்டில் பண்ணுவேன். இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டு போனுச்சு. கணவன் மனைவி வரும் 2 பேரும். எத்தனை வருஷமா? 5 வருஷமா கல்யாணம் ஆகுது. ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு போச்சு. நீங்கள் தான் போய் சரி பண்ணணும் அப்படின்னு. வரமா, இதான் எனக்கு வேலை அப்படின்ட்டேன். சாயந்தரம் 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். சேர்த்து வச்சிருவேன். எனக்கு தெரியும். ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் பிரிக்கிறவர் அல்ல, அவர் இணைக்கிறவர். அல்லேலூயா. மனுஷன் பிரிப்பான், கர்த்தர் இணைப்பார். மனுஷன் பிரிப்பான், கடவுள் இணைப்பார். அப்ப சொல்லியிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஆளுகை, ஒரு பிரச்சனையின் மேல ஆளுகை செய்யலாம் இருக்கணும். ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடன் மேல ஏறி நிக்கணும். இயேசுவின் நாமத்தினால இந்த கடன் இப்பொழுதே சரி ஆவதாக ஏறி நிக்கணும். கர்த்தர் கூட துணையா இருப்பார். உங்க கூட இன்னொரு ஸ்டெப் அவர் வச்சிருக்கிறார். பைபிள் சொல்லுது, எங்க பைபிள் எடுத்தாலும் சரி, நீ காலடி மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் என்ன பண்றேன் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னுது. கொடுத்தேன்னு அர்த்தம், நீ போய் காலை வச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஆண்டவர் இப்ப அன்னைக்காக ஏதாவது 10 கிலோ தங்கத்தை உருவாக்கணும். ஆண்டவர் சேவிக்காக ஒரு 10 கிலோ தங்கத்தை உருவாக்கணும். ஆண்டவர் உருவாக்க வேண்டிய ஆல்ரெடி இருக்குது. நம்ம போய் சுதந்திரிக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. நீங்க சுதந்திரிக்கிற வேலையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். 13 வருஷத்துக்கு முந்தைய என்கிட்ட கார் கிடையாது. ஆனா இப்ப கார் இருக்குது. எப்ப கார் உங்களுக்கு கொடுப்பாருன்னு தெரியாது. நீ தான் சுதந்திரிக்கணும். நான் கார் வாங்கும் போது எங்கிட்ட டீசல் போட காசு இருக்காது. டியூ கட்டிட்டு டீசல் போட காசு இல்லாம நிற்கும் வீட்டிலே இருக்கும். அது நின்று துருபிடிச்சு போச்சு. ஒரு கட்டத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு உயர்வை, ஒரு லிஃப்ட் கொடுத்தார். டேங்க் ஃபில் பண்றாம கார் எடுக்கிறதே இல்லை. எனக்கு அந்த கார் அன்னைக்கு வாங்கும் போது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. மாசம் 35,000 கட்டி எப்படி டியூ கட்டி சீட்டு பணம் கட்டி எப்படி இதெல்லாம் வாங்க போறோம், கட்டுறோம், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு. இன்னைக்கு அந்த கார் இல்லைன்னா எங்களால் இப்போ இந்த இன்விடேஷன் வைக்கிறதுக்கு எங்கேயுமே போயிருக்க முடியாது. இவ்வளோ வெயிலில் என்ன ஆகும், டோட்டலாக முடிஞ்சிடும். அப்போ ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்தது இன்னைக்கு யூஸ் ஆகும். அன்னைக்கு ஏன் கொடுக்குறாலும் ஒன்றும் தெரியாது. அப்படிதான் உறவுகளும். அப்படிதான் உறவுகளும். ஏதோ ஒரு நேரத்தில் உங்களோட இணைச்சிருக்கிறாருன்னா அந்த உறவை விட்டுட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. சும்மா ஒரு 100 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் அந்த உறவு சரியில்லை, இந்த பணம் சரி. பணம் வந்து உறவுகளை இணைக்கிறதுக்கு தானே தவிர உறவுகளை பிரிக்கிறதுக்கு கிடையாது. பிசாசு எல்லாத்துலையும் கை வச்சான். என்னங்க மிஞ்சி போனா எவ்வளோங்க எடுத்துட முடியும்? என் தட்டுல நேற்று போயிருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. தட்டில் ஒரு 10 ஐட்டம் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா பின்னாடி நின்றுட்டு தள்ளுது, தள்ளு 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 தள்ளு. திரும்பி பார்த்தேன், ஊட்டிக்கிறியா அப்படின்னா. என் வாயில வைக்கணுமா உன் வாயில வைக்கணுமா? ஏன் மூஞ்சி கிட்ட கொண்டு வரேன், நவருமா கொஞ்சம் சாப்பிட்றேன்ல அப்படின்னா. பின்னாடி சீட்டு போடுறதுக்கு ரெடியா நிற்கிதான். ஏன் கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிட மாட்டியா? இல்லை பொறுமையா சாப்பிடு. அவ்வளோ ஐட்டம் இருந்துச்சு. அதில் எனக்கு பிடிச்ச ஐட்டம் 2-3 தான் இருந்துச்சு. அதை தின்னுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். பார்த்தா இலை ஃபுல்லாக அவன் நிறைய வச்சிருக்கிறான். என்னன்னா எல்லாத்தையும் தின்ற முடியாது. பகல தட்டி சொல்லுங்க, வாழ்க்கையின் சத்தியத்தை பேசிட்டு எல்லாத்தையும் தின்ற முடியாது. மிச்சத்தை நீ வச்சுதான் ஆகணும். அப்படிதான் வாழ்க்கையில
எல்லாத்தையும் நீ அனுபவிப்ப. இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடவும் முடியாது. தேவை இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட வேண்டியது. ஆனா உறவுகள் மட்டும் உன் வாழ்க்கையில கடைசி வரை உன் கூட வரும். அல்லேலூயா. நல்ல சொந்த சகோதரனை விட, எப்படி சொந்த சகோதரனை விட அன்பாய் நேசிக்கிற உறவுகளும் உண்டு. பைபிள்ல போட்டிருக்கு. அந்த மாதிரி உறவுகள்லாம் எக்காரணம் மட்டும் இந்த காசுக்காகவும் துட்டுக்காகவும் விட்டுட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எதுவுமே பார்க்க முடியாது. உலகத்துல பெருசு என்னன்னா உறவு. கடவுள் வச்சிருக்கிறார். நான் அடிக்கடி எங்க வீட்டில் சொல்லுவேன், இப்போ நான் அந்த பத்திரிகை வைக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கேன். எங்க அப்பா மட்டும் என் கூட இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கே வளைச்சி வச்சிருப்பாரு. எனக்கு பாதி வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ என்கிட்ட காசு இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவர் நான் பல முறை திட்டி இருக்கிறேன். இருந்தா இப்போ கூப்பிட்டா வந்துடுவாரா? என்கிட்ட காசு இருக்க, வாங்கல ஒரு 50,000 வச்சு சொல்றல தகப்பண்ணே எழுந்து வா அப்படின்னு நான். அதனால உறவுகளை நேசிங்க, ஆளுகை செய்யுங்க. இந்த பூமியை ஆளுகை செய்யறவங்களா இருக்கும். பூமியை ஆளுகை செய்யறவங்களா இருக்கும். எல்லா பிரச்சனையும் மேற்கொண்டு பைபிள் சொல்லுது, தோ புதிதும் கூர்மையும் உள்ள எந்திரமுள்ள பற்கள் உள்ள எந்திரமாய் உன்னை மாற்றுகிறேன். என்னங்க புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் உன்னை மாற்றுகிறேன். நீ என்ன பண்ணுவ? மலையெல்லாம் உடைச்சி நொறுக்கி குன்றுகளை அப்படியே காத்துல போற பதர் மாதிரி ஆக்கி விடுவன்றார். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரே இந்த பிரச்சனைல இருந்து எனக்கு காப்பாத்து. இல்லடா, நீ தானே மேற்கொள்ற ஆளுன்றார் ஆண்டவர். இப்போ சில பேருக்கு சில கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், சில பேருக்கு சில இந்த காரியங்கள் பண்ணணும், எப்படி பண்றதுன்னு தெரியலன்றான். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுறாரு, அது மழை தானே, ஒன்ன பற்களுள்ள எந்திரமா மாத்திடுறேன், ஒன்ன ஷார்ப் ஆக்கிடுறேன். மலையை நான் உடைக்க வேண்டியதில்லை, நீயே உடன்ற. எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா அவரு? ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த செங்கடலை 2ஆ பிளக்கணும். அவர் ஒரு தேவதூதனை வச்சு கையை பொழந்து கையை நீட்டிலாம் செய்யல, நீ கையை நீட்டுன்றார். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் அனுபவிச்சு, நீங்கள் நடந்து, நீங்கள் பிரயாணம் பண்ணி, நீங்கள் போய் சேர்கிற வாழ்க்கை. அது கரங்கள் தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க. உன் கூட ஆனா கர்த்தர் கூடவே இருப்பார். நீ செய்கிற எல்லா காரியத்திலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உடையவனாய் மாறினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க செய்யற எல்லாத்தையும் வெற்றி வரும். இதான் செழிப்பிற்கான திறவுகள். சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் செய்யற எல்லாத்துலயும் எனக்கு வெற்றி உண்டாகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, முதலாவது வேலைக்கு போய் தேடு, காசு பணம் வரும் அப்படி சொல்லல. முதலாவது தேவனை தேடுனா இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுமா? 10,000 சம்பளத்துக்காக நீ போய் ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்தீங்கன்னா, தேவனை தேடுனா இதை விட கூட 1 லட்ச ரூபா கிடைக்கின்றாரு. யார் எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அதை விட்டுட்டு எதெல்லாத்தையும் தேடுவோம். அதை விட்டுட்டு எங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன வேணாலும் சொல்லு. எங்கள் வீட்டில் சமையலே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை. ஏன்? ஹோட்டல் சாப்பாடு தான். கடவுளை தேடுற குடும்பம் நாங்கள். இங்கே போய் உட்காந்து சமைச்சிக்கிட்டு உட்காந்து அடுப்பரிச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைனா இன்னும் கொஞ்ச நாளில் கடவுள் நமக்கு சபைக்கே சோறு போடுற மாதிரி வச்சிருவார். அல்லேலூயா. கிச்சன் பெரிய இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணணும்னா கிச்சன்லாம் கட்டி அதாவது எல்லாருக்கும் சாப்பாடு ஒரே நேரத்தில் அப்படி போட்டுருவோம். அதுக்கும் கை தண்ணி மாட்டீங்க கரெக்டாக. எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்ற மாதிரி வச்சிருவாரு. எங்களுக்கு எது முக்கியம்? இதுதான் முக்கியம். தேவனை தேடுறதுதான் முக்கியம். தேவனை தேடுறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்க வேணா பாருங்க, உண்மையா ஒருத்தவன் தேவனை தேட்டானா அவனுக்கு குறைவே இருக்காதுங்க. இயேசுவின் நாமத்தினால அவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த பூமியில இல்லாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுவான். உங்க பிரச்சனை எல்லாம் சாதாரண மேட்ரு. அது மேல காலை வச்சு சொல்லுங்க. நான் அடிக்கடி பேசுவேன், காலை வேணும்னு இப்படி வைப்பேன். கொள்ளாத கடன் பிரச்சனையே இனி நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சொல்றேன், இந்த கடனை நான் அடைத்து அநேகருக்கு கடன் கொடுக்குற வாழ்க்கைக்கு நேரம் நான் போவேன் அப்படின்னு கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லி ஆமேன். அந்த வாழ்க்கைக்கு நேரம் கர்த்தர் அழைத்து செல்வாராங்க. இந்த கவலைப்படுறது சும்மாவே காலைல எழுச்சோடனே மூஞ்ச வீட்டுக்கார்ட்ட விளங்குமா அந்த வீடு? என் வீட்டுக்கார காமிப்பேன், அடிக்கடி போட்டோ எடுத்து காமிப்பேன். இந்த மாதிரி மூஞ்சி தான் இருக்குது. ஐயோ வேண்டாம் எடுத்துருவான் போட்டோ அப்படின்னு. இது நல்லா இருக்கா? சிரிச்சுட்டே இருக்கும்போது டப்புனுக்கு எடுத்துருவேன். இது நல்லா இருக்கா? 2 போட்டோ காமி. அப்ப இந்த மாதிரி இருந்துருப்போம். ஆரோக்கியமா இருக்கும் லைஃப். சொல்லுங்க, ஆரோக்கியமா உருன்னு வச்சா உம்முன்னு இருந்தா மூஞ்சில இருக்கிற எந்த எலும்பும் வேலை செய்யாது, இறுகி போயிடும். சிரிச்சிங்கன்னா நிறைய எலும்பு இருக்கு, நிறைய ரத்த ஓட்ட சீராகி மூஞ்சியே பல பலன் ஆயிடுது. இது நைட்டு பாக்குறேன், இந்த மாறன் குரூப்ஸ் காவியா மாறனா அந்த அம்மா
2000 3000 கோடி ரூபா சொந்த காரியம் அந்த அம்மா. ஒரு வயசு பொண்ணு, சுற்றிலும் ஒரு 30 40 ஆம்பளைங்க இருக்கிறாங்க. நடு மத்தியில் நின்று அந்த ஹாய் அப்படின்னு கை தட்டி ஆறு பறிச்சு மகிழ்ச்சியில் அப்படியே பொங்குது. பார்த்தா யூத புள்ள மாதிரி இருக்கு. என் வீட்டுக்காரன் சொல்றேன், இங்க பாருமா என்ன கலரா இருக்கு, யூத புள்ள மாதிரி. யூதர்கள்லாம் அப்படித்தான் அந்த ரோஸ் கலர்ல இருப்பாங்க. அந்த மாதிரியே இருக்குமா அந்த அம்மா அப்படின்னு பார்த்தா மனசு அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்குது. கிரிக்கெட் மேட்ச்ல தோத்ததுக்கு உருன்னு வச்சுக்கல, தோத்ததுக்கு சிரிக்குது. நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு கூட சிரிக்காமா, ஜெயிச்சாலும் சிரிப்பான், ஜெயிச்சாலும் ஆடிட மாட்டான். தோத்தாலும் நம்ம மக்களுடைய ஒரு பிரச்சனை என்னன்னா, தோத்தா அப்படியே உருன்னு ஆயிடுறது. இனி நான் ஆண்டவரை முடிக்கவே மாட்டேன். அவர் ரொம்ப பெரிய முக்கியம். நீங்க வேணான்னு சொல்லிட்டு போனா ஆண்டவருக்கு பெரிய நட்டமாயிட போதில்ல. அவர் கல்லுகளை அப்பமாக்கிடுவாராம். கல்லுகளை பேச சொல்லிடுவாராம் ஆண்டவர், சுவிசேஷம் சொல்ல வச்சிருவாராம். அவர் தான் இதெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாரு. காக்கா கொண்டு வந்து சோறு போட்டு ஞாபகம் இருக்கா? வீட்டுக்காரருக்கு நீ சோறு போடலன்னா காக்கா கொண்டு வந்து என்ன பண்ணிடும், இறைச்சி அப்பமும் வச்சுச்சுன்னா அப்போ நிலைமை மோசமாயிடும். எலியா தீர்க்கதரிசிக்கு எது கொண்டு வந்துச்சு? காக்கா கொண்டு வந்துச்சான். அந்த மாதிரி லைஃப்ல முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. நல்ல மகிழ்ச்சியாய் இருங்கள். சொல்லுங்க, நல்ல மகிழ்ச்சியா இருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சந்தோஷமா இருங்கள்னு சொல்கிறேன் அப்படின்றாரு பைபிள்ல. அப்ப மகிழ்ச்சியா இருங்க. உங்க கவலையெல்லாம் தூக்கி அவர் பாதத்து கீழே போட்டு நீயே மிரிச்சிரு. கடவுள் உனக்கு பெரிய வெற்றி வாழ்க்கையை வைத்திருக்கிறார். பெரிய பெரிய வெற்றிக்கு நிறைய கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. நன்றி கொடுக்குறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்கள். என்னன்னா ஆசீர்வாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருக்கும்போதே பணம் வரணும், அதுதான் ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுத்தமாக சரியாக போனதுக்கப்புறம் காஞ்சி போனதுக்கப்புறம் அதில் வரக்கூடாது. ஈரம் இருக்கும்போதே அடுத்த தண்ணி வரும்போது அந்த செடி மரம் வந்து செழிவாக இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் அதுக்கு வசனமே இருக்குது. புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழைய தானியத்தை விலக்கி வைப்பீர்கள். அப்படின்னா உங்கள் வீட்டில் பழைய தானியம் இருக்கணும், அரிசி இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வந்து ஓரமாக வச்சுட்டு புதுசாக வாங்கி கொட்டணும். அதில் இதுதான் ஆசீர்வாதம். அக்கௌண்ட்லேயும் இப்படி தான் இருக்கணும். அருமையான கான்செப்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்குமே நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்படுவதற்கு ஒரு காரணம். அதை நான் ரொம்ப எல்லா இடத்துலையுமே நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு 10 ரூபா தேவன் கொடுக்கும்போது அதுக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம அது சாதாரண 10 ரூபா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். பின்னாடி 10,000 ரூபா வரப்போகுதுன்னு தெரியல, 10 லட்சம் ரூபா வரப்போகுதுன்னு தெரியல. அதுதான் முக்கியமானது. அப்படி நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா உடனே என்ன பண்ணோம், அடுத்த ஆசீர்வாதம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம நீங்கள் வாழ்க்கையில் தெளிவாக கற்றுக்குங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது கர்த்தருக்கென்று விதைக்கும் நேரம். நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாதன் இயேசு அன்பினாலே உலகை வெல்லுவோம். நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாதன் இயேசு அன்பினாலே உலகை வெல்லுவோம். உனக்காய் மரித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். உனக்காய் மரித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். உன்னை மறப்பதில்லையே, உன்னை மறப்பதில்லையே. நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாதன் இயேசு அன்பினாலே உலகை வெல்லுவோம். நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாதன் இயேசு அன்பினாலே உலகை வெல்லுவோம். உன் நோய்கள் சுமந்தவர், உன் பாவம் தீர்த்தவர். உன் நோய்கள் சுமந்தவர், உன் பாவம் தீர்த்தவர். உன்னை கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாதன் இயேசு அன்பினாலே உலகை வெல்லுவோம். நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாதன் இயேசு அன்பினாலே உலகை வெல்லுவோம். உன்னை அழைத்தவர், அபிஷேகம் செய்தவர். உன்னை அழைத்தவர், அபிஷேகம் செய்தவர். உன்னை உயர்த்திடுவார், உன்னை உயர்த்திடுவார். நன்மை செய்த தேவனுக்கு நன்றி கூறுவோம்.
நாதன் இயேசு அன்பினாலே உலகை வெல்லுவோம். நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாதன் இயேசு அன்பினாலே உலகை வெல்லுவோம். இதிலிருந்து சின்ன நன்மைக்கும் நன்றி சொல்ல போறோம். ஒரு சின்ன காரியத்துக்கும் ஆண்டவர் செய்த ஒரு சின்ன நன்மைக்கும் நன்றி சொல்ல போறோம். அந்த நன்றி நம்முடைய வாழ்க்கையில மேல மேல உயர்த்த போகிறது. ஒவ்வொரு படி நமக்கு ஒவ்வொரு படியிலையும் இயேசுக்கு நன்றி சொல்லும் போது ஒவ்வொரு படியும் நம்ம உயர்ந்துகிட்டே போறோம்.